Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னது மெசேஜ்ல ஏதோ மெயில் வந்திருக்கு அப்படினு யுனிவர்சிட்டி சைடுல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. பட் மெயில் எதுவுமே வரல, ஸ்பாம்லயுமே எதுவுமே இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங்கான மெயில் இன்னும் யூனிவர்சிட்டி சைடுல இருந்து அனுப்ப ஸ்டார்ட் பண்ணல. அப்படி அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வரும். அப்ளை பண்ண எல்லாருக்குமே மெயில் வருமா, ரேங்க் லிஸ்ட்ல நேம் அந்த எல்லாருக்குமே மெயில் வருமானா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக மெயில் வரும். இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 150லேருந்து எல்லாருக்குமே மெயில் அனுப்புவாங்க அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெயில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்படி மெயில் வந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணணும், 3000 எப்போ ரெடி பண்ணணும், 20,000 எப்போ ரெடி பண்ணணும், இது போல் சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங்கான மெயில் வருது அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனை தவிர மற்ற எல்லாருமே கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்ணும். ஸோ இது போல தான் நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் 3 டேஸ் போகும். ஸோ அந்த 3 டேஸில் எப்போ வேணால் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி நீங்கள் 1500 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ எந்த கோட்டாக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் பே பண்ணணும். 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாருமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணியே பே பண்ணிக்கலாம். அங்கேயே பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆன்லைனில் தான் இந்த பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அப்போ இந்த 3000 ருபீஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் போதும். உங்களுக்கு எப்போ சீட் கிடைக்குதோ அப்போ நீங்கள் 20,000 ரெடி பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் பே பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் 20,000 ருபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டும்தான் தேவைப்படும். சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் 20,000 ருபீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு அந்த 20,000 ருபீஸும் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த மெயிலே கொடுத்துருவாங்க. ஸோ சில பேர் நான் காலேஜை மாற்ற முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. 3 நாள் கவுன்சிலிங்கில் எத்தனை டைம் வேணால் நம்ம லாகின் பண்ணி நம்ம காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம், கோர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் டெமோ வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.